ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நம்ம மாடி தோட்டத்தில் லோட்டஸ் பிளான்ட் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஹவு டு க்ரோ லோட்டஸ் பிளான்ட் அட் ஹோம் அப்படிங்கிற வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். லோட்டஸ் பிளான்ட்டுக்கு மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறது அந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, லோட்டஸ் பிளான்ட்டை ப்ரூன் பண்ணுறது எப்படி, அதுதாங்க. அது என்னம்மா ப்ரூன் பண்ணுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம இந்த லோட்டஸை ஆறு குளங்களில் இருக்கும் பொழுது அங்கே நீரோட்டம் இருக்கும், நிறைய மீன்கள் இருக்கும். அந்த மாதிரி நீரோட்டம் இருக்கும் பொழுது அந்த செடியோட க்ரோத்தே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை தான் அப்பப்போ மாற்றுவோம், பெருசாக நீரோட்டம் இருக்காது. அப்போ எந்த மாதிரி செடியை ப்ரூன் பண்ணணும், எப்படி அந்த இலைகளை ப்ரூன் பண்ணணும், எதுக்காக ப்ரூன் பண்ணணும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய தாமரை இலை இருக்குது. தண்ணி விட்டாமல் சூப்பராக ஓடுது இல்லைங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புது இலை வந்திருக்கு. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாங்க. இங்கே பாருங்கள், இதை நான் ஏற்கனவே ப்ரூன் பண்ணக்கூடிய அந்த தண்டு, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய இலை இல்லை பாருங்கள், இதுவும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி எதுக்காக நான் ப்ரூன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பார்த்திங்களா, பிடிச்சி இழுத்தோன்னே வந்துருச்சு. ஏன்னா நம்ம அந்த இலையை கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்டு சும்மா வேஸ்ட்டாக தான் தண்ணிக்குள்ளே இருக்கும். இது என்ன ஆகும்னா நாளடைவில் அழுக ஆரம்பிக்கும். ஸோ எந்த மாதிரி இங்கே பார்த்திங்களா, இது அழுகி இருக்குது பாருங்கள். நம்ம பிடிச்சி தொட்டோன்னே அடியோடு வந்துடும். இல்லைன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி அந்த செடி முழுசாக அழுகிறதுக்கு காரணமாயிரும். இங்கே பாருங்கள், இந்த தண்டு பாருங்கள் எவ்வளோ அழுகி இருக்குன்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி அழுகுது அப்படின்னா இந்த மேலே இலை பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஆரோக்கியமான இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் க்ரீனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கலர் சேஞ்சான இலைகளை நம்ம ப்ரூன் பண்ணும் பொழுது மேலால் ப்ரூன் பண்ணக்கூடாது. அந்த அடியில் வேர் எங்கே இருக்கோ அந்த அடிப்பகுதி வரைக்கும் கொண்டு போயிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா ஒரு இலை அழுக ஆரம்பிச்சிது அப்படின்னா அந்த செடி முழுசாக அழுகி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களால் கைகளில் பிடுங்கும் பொழுது நீங்கள் மண் தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால எப்போ வேணால் அந்த வேர் பிடுங்கிக்கிட்டு வந்துடும். ஏன்னா கொஞ்சம் தண்ணி தான், மண் தான் நம்ம வச்சுருக்கோம், அந்த தண்ணியிலே எப்போ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி அந்த தண்டை இப்படி இங்கே பாருங்கள் அடியோடு ப்ரூன் பண்ணி தூக்கி போட்டுருங்க. எந்தெந்த தண்டுலலாம் இலைகள் இல்லையோ அடியோடு பார்த்தீங்களா, இல்லைன்னா இந்த தண்டு அழுகிரும். என்னம்மா எல்லா தண்டையும் பிடுங்குற, இங்கே பாருங்கள் அடியோடு கட் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து புதிய கிளைகள் இந்த மாதிரி புது புது இலை வந்திருக்கு. இது புது இலை, இனிமேல் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிருவாங்க, இல்லாட்டி அந்த கிளைகள் அழுகிரும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது புது இலை, புது இலை. இது பார்த்திங்கன்னா புது இலை லேசாக விரிஞ்சிருக்கு. இங்கே இலை இல்லாத தண்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்கள் செடியை நீங்கள் காப்பாற்ற முடியும். இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லோட்டஸ் பூக்கக்கூடிய நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.